ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கேகே கிச்சன். நம்ம இன்றைக்கி பரோட்டா செய்யலாம் மைதா மாவில். ஃபஸ்ட்டு மைதா மாவில் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். தண்ணி ஊற்றி ஒரு அரை கிலோ மாவு எடுத்து பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு ஓரளவுக்கு உதிரியாக பிசைஞ்சிடணும். அப்புறம் நல்லா உருட்டி பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா உருட்டி பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பரோட்டா வந்து சாஃப்டாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு மாதிரி பிளேட் வந்து நம்ம பேக் சைடு பெரிய பிளேட் எடுத்துக்கலாம். அதில் உருண்டையாக பிடிச்சி வச்சதை எடுத்து இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக மெலிசாக இருக்கணும். அப்பப்போ ஆயில் போட்டுக்கணும் மேலே, ஏன்னா அப்போ தான் அந்த ஆயில் இருக்க ஹீட் ஆகும்போது வேகும் போது நமக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். வேறு எதுவுமே போட தேவை பாருங்கள், அப்படியே பபுள்ஸ் தெரியுது. நல்லா மெலிசாக அப்படி தீர்த்திட்டால் கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே எண்ணெய் மேலே நல்லா தடவிக்கணும். ஆயில் நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அது இப்படி எடுத்துன்னா இப்போ பேப்பர் மாதிரி வரும். இதை அப்படியே வச்சு அப்படியே மடிக்கலாம். அப்படி ஃப்ரண்ட்டு பேக்குன்னு வச்சு அப்படியே இப்படி மடித்தா போதும். நம்ம கூடெல்லாம் போடவே தேவையில்லை, டைரெக்டாக போடலாம். கொஞ்சம் அப்படியே இழுத்தோம்னா கொஞ்சம் நீளம், ரொம்ப இழுத்தோம்னா பிச்சுக்கும். ஓரளவுக்கு மீடியமாக அதை அப்படியே நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 விரலை வச்சு மடக்கி ரோல் பண்ணி அந்த எண்டை வந்து பேக் சைட்லேருந்து எடுத்து ஃப்ரண்ட் சைடில் எடுக்கணும். ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு எல்லாமாவே இதே மாதிரி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயிலேயே ஊற வச்சிடணும். இப்போ ஒரு வந்து எண்ணெயிலே நல்லா ஊறினுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நீங்கள் வந்து எப்போ பரோட்டா செய்யலான்னு தோணுதோ அப்போ வந்து இந்த இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா ஊறணும். மேலே இருக்கிறது ஊறாமல் இருக்கும். திரும்ப வந்து எண்ணெய் கொஞ்சம் மேலே விட்டு கீழே இருக்கிறது மேலே பரட்டி விடணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு பீஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா அதே பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு இந்த நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே சர்க்கிள் ஷேப்பில் நம்ம அழுத்திட்டு அந்த மாதிரி ஹீட்டில் தவாவில் போட்டு சூட் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் லைட்டாக மேலே ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே 2 பக்கமும் திருப்பி போடணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வேகும். வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ரொம்ப லோவாக வைக்கும். மீடியமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தா ஹையில் இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா ஹீட்டாக இருக்குமா. இப்போ வந்து நம்ம நார்மல் மீடியமாக பண்ணிக்கணும். அப்போ இன்னும் ரொம்ப லோவாக இருந்தால் வேகத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் மீடியமாக இருந்தால் போதும். உங்களுக்கு அதிகமாக போகுது, பரோட்டா கருகுது அப்படின்னு தோணுச்சு, கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படியே மாற்றி நம்ம ஃப்ளேம் மாற்றி வச்சு தான் பண்ணிக்கணும். இது வந்து இப்போ திருப்பி போட்டாச்சு. பாருங்கள் அப்படி லைட்டாக வருது. நம்ம சுகர் போடுறதுனால அந்த கலர் நமக்கு நல்லா வரும். இப்போ பாருங்கள் எப்படி வந்து சர்க்கிள் பண்ணுறேன். இப்போ எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணும், இல்லை இப்போ அந்த பிளேட்டில் ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் ஆயில் போட்டு அப்படியே உள்ளங்கையில் தான் அழுத்தணும், விரலில் அழுத்தக்கூடாது. உள்ளங்கையில் இருக்க அந்த சதப்பகுதி நம்ம அழுத்தும் போது நல்லா கிடைக்கும். ரொம்ப மெலிசாலாம் தீர்த்தக்கூடாது. இருக்கிற இதுலேருந்து ஒரு 2-3 மடங்கு கொஞ்சம் பெருசாக வந்தால் போதும், அந்தளவுக்கு. அது மாதிரி போட்டு எடுத்து அந்த மாதிரி நமக்கு ரெடி ஆகிடும். அப்படியே நம்ம ஒரு கூடெல்லாம் போட்டால் தான் அந்த நல்லா அடிப்பாங்க பரோட்டா செய்கிறதுக்கு. அந்த மாதிரிலாம் இல்லாமலே பாருங்கள், இதுவே லேயராக வரும். நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், லேயர்ஸ் வருதா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பாத்திரத்தில் போட்டு வச்சு 4-5 பரோட்டா சேர்த்து வச்சு சூடு தாங்க முடியல, ஹீட்டு. அதனால் ரொம்ப இப்படி இருக்கும். நல்லா தட்டி இப்படி சேர்த்து வச்சு இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி எல்லா சர்க்கிளும் ரொட்டேட் பண்ணி திருப்பி அடிக்கணும். அடிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த வெந்ததுக்கு அந்த ஆயில் உள்ளே இருந்து ஸ்ப்ரெட் ஆகி வெந்ததுக்கு பரோட்டா நமக்கு லேயராக கிடைக்கும். சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வீட்டிலே நல்லா பரோட்டா ரொம்ப டைம் வேணும். டைம் இருந்தால் போதும், நல்லா உரிக்கும் பரோட்டா. மாவு நல்லா உரிச்சு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.